இவர் 2 வாரம் முழுக்க எனக்கு தேதி இல்லை அப்படின்னா அவங்க தான் கேட்டு அந்த 27ஆம் தேதியை கேட்டு வாங்கிட்டு போனாங்க. உங்கள் வழக்கறிஞர்கள் வந்து அங்கே வந்து எழுதி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு தேதி கொடுத்துக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் சொல்லி வாங்கிட்டு போனாங்க. நேற்று வழக்கறிஞர்கள் போன போது எழுதி வாங்கிக்கிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சம்மன் எடுத்துகிட்டு. ஆனால் தேதி என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது. மாதிரி வராங்கன்னு சொன்னாங்க. சரி வந்தால் இன்ஸ்பெக்டர் நம்ம சந்திச்சு பேசி சம்மனை கையெழுத்து போட்டு வாங்கிக்கலான்னு தான் நான் இருந்தேன். அப்படி ஒருவேளை எங்ககிட்ட கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வீட்டில் எல்லாரும் இருந்தாங்க, வேறு யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாம், இல்லை என்கிட்டயே அவங்க சந்திச்சு கொடுத்துருக்கலாம். அவர் ஊரில் இல்லைன்றது எல்லாருக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும். கிருஷ்ணகிரியில் இருக்காருன்றது தெரியும். அவரை சந்திச்சு அங்கே கூட அனுப்பியிருக்கலாம். அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் அனுப்பி கூட அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல. வந்தவங்க எதுவுமே சொல்லலை, சம்மனை ஒட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து எனக்கு தம்பி சுபாகர் தான் கூப்பிட்டுட்டு நான் வெளியே வரேன், இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. நீனா சரி ஒட்டி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நான் கீழே இறங்கி வரேன். நம்ம வழக்கறிஞர் சொல்கிறாங்க, சரி காவல்துறை ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் எடுத்துருங்க அதை அப்படின்னு சொல்லி